நான் நெனச்சு கூட பார்க்கல ஆஃப்டர் பேபி இவ்ளோ பிஸியா போகும் அப்டின்ட்டு லைஃப். ஓகே தெரியும் கொஞ்சம் பிஸியா தான் இருக்கும் அப்டின்ட்டு. பட் இவ்ளோ பிஸியா போகுன்ட்டு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஹாய் திஸ் இஸ் ரீஷா வெல்கம் பேக் டு அவர் சேனல் மொமெண்ட்ஸ் வித் ஸ்ரீ. இன்னைக்கு வீடியோல என்னோட செல்ஃப் கேர் ரொட்டீன் ஷேர் பண்ணிக்கலாம்னு நெனச்சேன். உண்மைய சொல்லணும்னா செல்ஃப் கேர் பண்ணிக்க ஆக்சுவலா டைமே இல்ல. என்னோட லாஸ்ட் செல்ஃப் கேர் நான் பண்ணது வந்து என்னோட பேபி ஷவர் டைம்ல. அப்போலிருந்து நெக்ஸ்ட் இப்போ தான் பண்ணிட்டுருக்கேன். தெரியும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பேபிய வச்சுட்டு செல்ஃப் கேர் பண்ணிக்க. ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு. அவங்க தூங்கிட்டுருக்காங்க. அவங்க தூங்குறதுக்குள்ள செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்கிற அன்வான்டட் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். தென் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன். பியூர் சாண்டல்வுட் பவுடர வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அது ட்ரை ஆகுற கேப்ல என்னோட ஹேண்ட்ஸ்ல இருக்கிற ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணலான்னு நெனச்சேன். ஸோ வேக்ஸ் பண்ணிக்க டைம் இல்ல. ஸோ ஷேவ் பண்ணிக்கிறேன். தென் அதுக்குள்ள மாஸ்க் வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். தென் கிளீனான டவல் எடுத்துட்டு ஃபேஸ் எல்லாம் டேப் பண்ணிக்கிறேன். ஹார்ஷா பண்ணக்கூடாது. சாஃப்ட்டா பண்ணணும். தென் ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ஃபுல்லா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஷைனியா இருக்கு. ஃபேஸும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுச்சு. கொஞ்சம் ஷைன் வந்து இன்க்ரீஸா இருந்துச்சு. இப்போ பார்க்குறது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. ஆக்சுவலா என்னோட பேபிக்கு வந்து 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டா ஃபோட்டோ ஷூட் ட்ரை பண்ணலான்ட்டு இந்த கார்ட்போர்ட் ஷீட் எடுத்திருக்கேன். பின்ட்ரெஸ்ட்ல தேடி பார்க்கும்போது பேராஷூட் தீம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ பேராஷூட் தீம் ட்ரை பண்ணலான்ட்டு இந்த கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். அந்த 4 சைட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாரி கிளீனா பாக்ஸ் டைப் கிடைக்கும். அந்த பாக்ஸ்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ தட் ஏதாச்சும் எழுதலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். எந்த சைடு கிளீனா இருக்கோ அந்த சைடு வந்து இந்த மாரி டேப் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன் கிளீனா. எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாரி இருக்கு கிளீனா. 2 நான் வந்து 2 சைட்ஸ் பண்ணியிருக்கேன். எந்த சைட்ஸ் கிளீனா இருக்கோ அந்த சைட் பண்ணிக்கலான்ட்டு. தென் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி தூக்கி போட்டோம் இல்லைங்களா? அத வச்சு இந்த மாரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் 4 சைட் பில்லர்ஸ் மாரி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். தென் கேப், ஹேங்கிங்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஃபைனலா பார்க்குறதுக்கு இந்த மாரி தான் இருந்துச்சு. 4 சைட்ஸும் அட்டாச் பண்ண பிறகு. தென் கேப் கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லைங்களா? அத வச்சு இந்த மாரி எழுதுனேன். ஆஃப் இயர் பர்த்டேன்றதுனால ஆஃப் போட்டேன். அப்புறமா அந்த ஹேங்கிங்ஸ்ல வந்து ஆஃப் வே டூ ஒன் அந்த மாரி எழுதி வச்சேன். பாக்ஸுக்கு ஃப்ரண்ட்ல ஏதாச்சும் எழுதலான்ட்டு சொன்னேன் இல்லைங்களா? இந்த மாரி ட்ரை பண்ணேன். ஸோ தட் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு. பேஸ்ட் பண்ண பிறகு வந்து இந்த மாரி தான் இருந்துச்சு. அப்புறமா அங்க உட்கார்றதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு, பலூன்ஸ் எல்லாம் கட்டின பிறகு இந்த மாரி இருந்துச்சு. அவுட்புட் சூப்பர். சடனா பிரியாணி சாப்பிடணுன்ட்டு கிரேவிங்ஸா இருந்துச்சு. ஸோ பிரியாணி பண்ணலான்ட்டு எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஆயில் ஊத்திக்கோங்க அவ்வளோதான். கரம் மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கோங்க. தென் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். சால்ட் போட்டா கொஞ்சம் சீக்கிரமாவே சாட்டே ஆயிடும். ஸோ நான் இன்னைக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இந்த கிரீன் பேஸ்ட் வந்து புதினா, கொரியாண்டர், அப்புறமா ஜிஞ்சர், கார்லிக், அப்புறமா கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணி பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு, அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கினேன். நல்லா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்த அப்புறம் டொமேட்டோஸ் ஆட் பண்றேன். டொமேட்டோஸும் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆயிட்டு ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகணும். அதுவரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தென் கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ண மாரி இருக்கும். அதே ஃப்ரை ஆயி ஆயில் வந்து செப்பரேட் ஆகும். இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயி வரதுக்குள்ள கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நான். கர்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கர்ட் போடுறதுனால ரைஸ் வந்து நல்லா சாஃப்ட்டா வரும். தென் இது ஃப்ரை ஆன அப்புறம் வாஷ்டு மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு மிக்ஸ் குடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். மசாலாஸ் எல்லாம் மட்டனுக்குள்ள நல்லா மிக்ஸ் ஆகணும். தென் கிரீன் சில்லிஸ் ஏன் இப்போ ஆட் பண்றேன்னா, டைரக்ட் ஆயில்ல ஆட் பண்றத விட இப்படி போட்டா நல்லா ஸ்பைசியா இருக்கும். தென் ஆஃப் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் நான் மட்டன் மசாலா போட மறந்துட்டேன். ஸோ இப்போ ஆட் பண்ற மட்டன் மசாலா. அவ்வளோதான் வேற எந்த மசாலாஸும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல.
தென் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஹாட் வாட்டர் ஊத்திக்கிறேன். அது நல்லா இந்த மாரி பாயில் ஆனதுக்கப்புறமா ரைஸ் போடாம அப்படியே ஒரு 10 விசில்ஸ் வந்து வச்சுக்கிறேன். நான் வந்து யூசுவலா இந்த மெத்தட்ல தான் குக் பண்ணுவேன். ஒரு 10 டூ 15 விசில்ஸ் வரட்டும். மீன்வைல் பாப்பாக்கு பாத் பண்ணி தூங்க வச்சுட்டேன். அழுதுட்டே இருந்தாங்க. ஸோ பாத் பண்ணி, ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சுட்டேன். அவங்க தூங்கிட்டாங்க. தென் அந்த மட்டன் வந்து நல்லா வெந்து வந்த பிறகு கொஞ்சம் தான் இருந்துச்சு விசில். ஸோ நான் விசில் எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணா பாருங்க எவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கு. தென் நான் ஆல்ரெடி ரைஸ்க்கு எவ்ளோ வேணுமோ அவ்ளோ வாட்டர் வந்து நான் வச்சுட்டுருந்தேன். மட்டன் வந்து நல்லா சாஃப்ட்டாவும் பாயில் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா விசில்ஸ் வைக்கல. நீங்க மீடியம்ல வச்சீங்களான்னா, ஒரு 8 விசில்ஸ் போதும். நான் ஹை ஃப்ளேம்ல வச்சதுனால 15 வச்சேன். ஸோ தென் சோக் பண்ண ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோக் பண்ண ரைஸ் ஆட் பண்ணா நல்லா சாஃப்ட்டா வரும் ரைஸ். தென் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஏதாச்சும் மசாலாஸ் பத்தலைன்னா, நீங்க இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தென் குக்கரோட லிட் க்ளோஸ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ஒரு 1 விசில் வச்சுக்கிறேன். அவ்வளதான். 1 விசில் வந்ததுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். சூப்பரான அரோமா. அப்புறமா இந்த கேமரால நல்லா ரெக்கார்ட் ஆகல. கலர் வந்து கிரீனிஷா செம்மையா இருந்துச்சு. டேஸ்ட்டும் அப்படிதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மட்டன் நல்லா சாஃப்ட்டா இருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.